ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி தான். அதுவும் நானும் என் வீட்டுக்காரனும் சேர்ந்து செஞ்சது. எப்போவுமே சிக்கன் பிரியாணி தானே செய்கிறோம் சொல்லிவிட்டு இன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சோம். ஃபர்ஸ்ட் குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டோம். சால்ட் போட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா, பிரியாணி மசாலா நீங்கள் நார்மலாக என்ன போடுவீங்களோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் போட்டால் மட்டனில் கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மட்டன் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி அரிசி போட்டு தண்ணி ஊற்றி விசில் விட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி வந்துடும். செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. அந்த நடுவில் முட்டை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விலாகுக்காக சும்மா போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ ஸ்மெல்லு. இப்போ நினச்சா கூட செம்மையாக டெம்ப்ட் ஆகுது. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணி முட்டை வச்சு ரைத்தா வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டன் பிரியாணியில் ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னா அதையும் எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி குக்கிங் vlog பார்க்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.